ஆக்டருக்கு தேவை. நடிப்பு கற்றுக்கணும் இல்லை சைக்காலஜி கற்றுக்கிறதுனால ரெண்டுமே ரிலேட்டடு. ஆக்டிங் வந்து ஒரு சைக்காலஜி தான். அது ஒரு சைக்காலஜி அப்ரோச் தான். நடிப்பு என்பது உளவியல் தானே. அது அளவு மாறும்போது நோயாளியாக மாறிடுறாரு. அளவு குறையும் பொழுதும் அவர் பாதிப்பு உள்ளடைகிறாரு. அளவுக்கு அதிகமாக தன்னை மீறி போகும்போது என்ன ஆகுது? ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு உள்ளாகுது. மனிதன் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் ஒரு பயணிக்கிறது. கோவன்றது ஒரு அளவு தான் இருக்குது. கோபத்தை என்னன்னு தெரியல சார், என்னை மீறி கோவம் வந்துருச்சு சார் அப்படின்னா, உன்னை மீறி வந்துச்சுன்னா பிரச்சனை தானே. அது யாருக்கு பிரச்சனை? அவங்களுக்கு இல்லை, உனக்கு பிரச்சனை தான் இருக்குது. ஏன் மீற விடுற? அப்போ கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். உளவியல் தானே அது. உளவியல் அடக்குமா? மனிதனோட கட்டுப்போக்குகளை அடங்குமா? கட்டுப்படுத்த முடியுமா உளவியல்? அதுக்கு வேறு பயிற்சி இருக்குது. ஆன்மீகம் இருக்குது, வேறு விதமான பயிற்சி. நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் வந்து நடிப்பு கற்றுக்க வந்துக்கன்னா அந்த சைக்காலஜி ரெண்டும் ஒன்று தான், ரிலேட்டடு. ஆக்டிங் வந்து ஒரு சைக்காலஜி தான், சைக்காலஜி அப்ரோச் தான். தெளிவாக கிளியராக வந்து ஒரு கேரக்டர் வந்து உங்களால் வந்து உள்வாங்க முடியும். உளவியல் தெரியும் போது உங்களால் வந்து ஒரு கேரக்டர் அழகாக உள்வாங்கி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண முடியும். நம்பர் 1 ஆக்டர்